ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் அந்த டிசைன் சிஸ்டம் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதில் வந்துட்டு நான் வந்து டிசைன் சிஸ்டம் கிரியேட் பண்ணல. இதில் வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும்ல, அலாட்டு, பேட்ஜு, அதுக்கப்புறம் பட்டன்ஸு, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கும், ஐகான்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நம்ம டிசைன் சிஸ்டமில் வந்து கிரியேட் பண்ணி தான் வைப்போம். ஓகேங்களா? இது ஃபுல்லாக கிரியேட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ வந்துட்டு நான் ஃபிக்மா கம்யூனிட்டியில் இருந்துட்டு ஒரு டிசைன் சிஸ்டம் எடுத்திருக்கேன். இது ஆர்பிட் டிசைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து இன்வால்வ் ஆக போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார்டிங்ல வந்துட்டு டிசைன் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிசைன் சிஸ்டம்ல வந்து மெயினா என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா கலர்ஸ் இருக்கும், ஃபாண்ட்ஸ், என்னென்ன ஸ்டைல் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம், தென் வந்துட்டு பட்டன்ஸ் அது எல்லாமே எடுத்துப்பாங்க. கலர்ஸ்லையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைமரி செகண்டரி கலர்ஸு, டெரிட்டரி கலர்ஸ், அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த சக்ஸஸ், அலர்ட்டு, டேஞ்சர், இந்த மாதிரி இந்த ரெட், எல்லோ, க்ரீனு, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கலர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த இங்கேயே இருக்கு பாருங்க அலர்ட்ல. சக்ஸஸ் மெசேஜ், வார்னிங்கு, கிரிட்டிக்கல், இன்ஃபர்மேஷனல், சக்ஸஸ், வார்னிங், இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த கலர் இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் யார் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்தாலுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவங்க மோஸ்ட்டாக ஆல்ரெடி சொல்லுவாங்க டிசைன் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு. அவங்க சொல்லலை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட டிசைன் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டாக நீங்கள் ஃபிக்மா கம்யூனிட்டியில் தேடினீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். பட் வந்து அதையே யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அவங்க ப்ராஜெக்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண டிசைன் சிஸ்டம்ஸ். நீங்கள் வந்து நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு எந்த மாதிரி டிசைன் சிஸ்டம் யூஸ் பண்ணால் ஷூட் ஆகும். இப்போ ஃபாண்ட்னா நம்ம வந்து இப்போ நான் ஒரு ஆப் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபாண்ட்டு சூஸ் பண்ணுவேன்ல, அந்த ஃபாண்ட்டு அதை வச்சு வந்து நம்ம இந்த அலர்ட் பாக்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணுறது, அந்த டிசைன்ஸ்க்கு எது வந்து எந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் ஷூட் ஆகும், பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும், ப்ளஸ் வந்துட்டு கலர்ஸ் எப்படி மேட்ச் ஆகும், அந்த மாதிரி ஃபுல் டிசைன் சிஸ்டமும் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அவங்க டீம் லீட் யார்கிட்ட ப்ராஜெக்ட் வாங்குறீங்களோ அவங்க கிட்ட. அப்போ வந்துட்டு அவங்க இது ஃபைனலைஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைனலைஸ் பண்ணிப்பாங்க. இந்த கலர்ஸு, ஃபாண்ட்ஸு, அந்த சைஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். மோஸ்ட்டாக அவங்க வந்து அதை பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா ஓகே, அவங்களுக்கு இந்த கலர் எல்லாம் ஃபைனலைஸ். இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா டிசைன் சிஸ்டம்லேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாகவே. ஓகேங்களா? தென் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிசர்ச்சர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். கம்பெனி பொறுத்து மேபி வேரி ஆகலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அவங்க எப்படி என்ன ஸ்டெப்ஸில் என்ன ப்ராசஸில் பண்ணுவாங்க அப்படின்றது. ஓகேங்களா? மேபி ரிசர்ச்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் சிஸ்டம்ஸ் வரலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? நான் வந்து காமனாக சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிரியேட் பண்ணுங்க. அலர்ட் பேட்ஜ் லிஸ்ட்டு, அப்புறம் பிரெட் க்ரம்ஸ், பட்டன் லிங்க்கு, கார்டு, செக் பாக்ஸ், சாய்ஸ் ஸ்டைல், கொலாப்ஸ், கூப்பன், டயலாக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? நான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அலர்ட் மெசேஜ் நம்ம டிசைன் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாமே எல்லா கலர்லையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்படி வந்தால் நம்ம இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டில் பண்ணுறோம் அப்படின்னா பட்டன் இருக்குது அப்படின்னா மேபி சம்டைம் அந்த பட்டனை நம்ம டிசேபிள் ஆக்குவோம். அந்த டைமில் அந்த பட்டன் எப்படி இருக்கணும், இல்லை ஹோவர் பண்ணும்போது அந்த பட்டன் எப்படி இருக்கணும், ஆக்சுவலாக நம்ம ஹோவர் பண்ணலை அப்படின்னா அந்த கலர், அந்த பட்டனோட கலர் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாமே டெப்த்தாக டீட்டெயிலாக வந்து நம்ம பண்ணுவோம் டிசைன் சிஸ்டமில். ஓகேங்களா? இதில் வந்து இதை காமிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்ஃபர்மேஷனல், சக்ஸஸாக என்ன கலரில் இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், அதோட பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்கணும், இது எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல. இந்த மாதிரி இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிசைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காம்போனண்ட்டுக்குமே நம்ம கிரியேட் பண்ணோம். இங்கே பாருங்கள், அலர்ட் மெசேஜஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இவங்க டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கலாமா, இல்லை இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த இது மட்டும், இது ஷார்ட்டாக, இதோட ஹைட்டு கம்மியாக இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்சஸ். நான் இதை சாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன், இந்த டிசைன் சிஸ்டம் நான் க்ரியேட் பண்ணல. ஓகேங்களா? பேட்ச் லைட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இன்ஃபோ, சக்ஸஸ், வார்னிங், கிரிட்டிக்கல், எந்த மாதிரிலாம் வேணுமோ நான் சொன்னேன்னா, ஒரு பட்டன்னா டிசேபிளாக இருக்கணும் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கலர் இருந்துச்சுன்னா எப்படி, ஹோவர் பண்ணால் எப்படி, அந்த மாதிரி தான் ஒரு இதுக்குமே ஒரு காம்பவுண்டும் நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ ஃபிக்மா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இத்தனை பேஜஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. சிங்கிள் பேஜுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஹெட்டிங்கை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு பேட்ச் லிஸ்ட் காம்போனன்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் லிஸ்ட்,
அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அடுத்த காம்போனன்ட் பிரெட் க்ரம்ஸ் ஆர் அலர்ட் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஹெட்டிங் வைஸ் நீங்கள் போய் தேடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இது லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபிக்மா கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் சாரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபிக்மா கம்யூனிட்டிலையுமே நிறைய வந்து டிசைன் சிஸ்டம்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இல்லை சாம்பிளுக்கு நான் அதை வச்சே நான் என்னோட டிசைன் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. பட்டன் பாருங்க, ஐகான் வச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நார்மல். தென் வந்துட்டு இதுல எல்லாமே இருக்கு. நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து செக் பாக்ஸ், இது வந்து சாய்ஸ் ஸ்டைல், தென் கொலாப்ஸ். கொலாப்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து என்ன கண்டென்ட் இருக்கோ அது வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். தென் கூப்பன், கூப்பன் கோட், டயலாக் பாக்ஸஸ். டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும்போது எந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எம்டி ஸ்டேட், ரிசல்ட்ஸ் எதுவும் ஃபவுண்ட் ஆகலைன்னா சம்திங் எரர் கூடி வரலாம் தெரியுமா, 404 அந்த மாதிரி டைமில் வந்து எந்த மாதிரி ஷோ பண்ணும் அப்படின்றது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. தென் வந்து இன்புட் ஃபீல்ட்ஸ், இன்புட்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. நார்மலாக கிளிக் பண்ணும்போது எப்படி இருக்கும், வேல்யூஸ் ஃபில் பண்ணக்கப்புறம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டெப்த்தாக. இல்லை எரர் வந்துச்சு அப்படின்னா எரர் மெசேஜ் அப்போ அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும், அந்த அவுட்லைன் காமிக்கிறது, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக அவங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி டெப்த்தாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை பேசிக்காக நான் வந்துட்டு காமனாக வந்துட்டு சின்ன சின்னதாக பட்டன்ஸு இன்புட் ஃபீல்ட்லாம் எப்படி இருக்கணும் இந்த டைப்பில். ஏன்னா இன்புட் ஃபீல்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கா. ரெக்டாங்கிள் இருக்கும், கார்னர்ஸ் லைட்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க, ஷார்ப்பாக இருக்கும். இல்லை கீழே பாட்டம் லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க சிலர். அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இன்புட் ஃபீல்ட்ஸ்லேயே இருக்கும்ல, அந்த மாதிரில நான் என்ன மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சிங்கிள் இவங்க வந்து மல்டிபிள் நிறைய வந்து காமிச்சிருக்காங்கல்ல, அதுக்கு பிறகு நீங்கள் அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதில் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். லேட்டராக உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஓப்பன் பண்ணி டிசைன் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.